வந்து பக்தியில வந்து உயர்த்து அந்த ஏகதேசி தினத்துல நம்ம வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு நம்மள பக்தியில உயர்த்தக்கூடியதா இருக்கு. நம்ம பல விரதங்கள் நம்ம வந்து கடைபிடிக்கலாம். ஆஹ் வெள்ளிக்கிழமை விரதம் பொதுவா பெண்கள் எல்லாரும் வந்து கடைபிடிப்பீங்க. வீட்டுல கணவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி கௌரி விரதம்னு சொல்லுவாங்க, மகாலட்சுமி நோன்புன்னு சொல்லுவாங்க, நவராத்திரி விரதம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எண்ணற்ற விரதங்கள் நமக்கு கடைபிடிச்சு பழக்கம் இருந்திருக்கலாம். ஆனா அந்த விரதங்களுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, அது குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக வந்து செய்யக்கூடிய ஒரு விரதம். இது பண்ணா என் கணவர் நல்லா இருப்பாங்க, இது பண்ணா பணம் வரும், இது பண்ணா வீட்டுக்கு நல்லது, சம்திங். இது எல்லாமே வந்து நமக்கு இங்க பௌதிக உலகத்துல ஒரு நன்மைக்காக அந்த விரதம் இருக்குமே தவிர்த்து, ஒரு விரதம் அது வந்து ஆத்மாக்காக இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ஏகாதசி விரதம். இந்த ஆத்மாவினுடைய ஒரு உயர்வுக்காக, தன் உணர்வுக்காக ஒரு விரதம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏகாதசி விரதம்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதுனால ஆத்மாக்கு மட்டும்தான் நன்மையா? அப்ப வந்து ஆஹ் இந்த தேகத்துக்கோ இல்லைன்னா வந்து மெட்டீரியலாவோ எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லையா அப்படின்னு நம்ம வந்து நினைக்க தேவையில்லை. ஆஹ் ஒரு முறை வந்து பிரபுபாதருடைய சீடர்னு நினைக்கிறேன், அவங்க இந்த மாதிரி ஏகாதசி விரதம் கடைபிடிக்கலாமா வேண்டாமான்னு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம், இல்ல கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம். அதனால அவங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க, பண்ணவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க இருந்த வீட்டுல இல்லைன்னா போற வழியில நினைக்கிறேன், ஒரு ஆஹ் பேய் இல்லையா, அது வந்து அவங்கள வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க. அப்ப அந்த பயத்துல இருந்து எப்படி நம்ம வந்து வெளியில வருது, எப்படி இதுல நம்மளை வந்து காப்பாத்திக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்தது. அப்பதான் வந்து புரோபாதர் அவங்களாம் சொல்றாங்க, நீ வந்து ஏகாதசி விரதம் கடைப்படை, இந்த மாதிரியான ஆஹ் தீய சக்திகளுடைய தாக்கம் எதுவும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ அதை வந்து அப்படியே கேட்டுட்டு அவங்க அந்த ஏகாதசியை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அப்போ அந்த ஏகாதசியை கடைபிடிச்சிட்டு அவங்க வந்து அங்க போகும்போது அந்த ஏகாதசியை கடைபிடித்ததனுடைய ஒரு விளைவா அந்த பேய் வந்து என்ன ஆகுது, அது வந்து அந்த நிலைமையில இருந்து அது வந்து விடுபடுது. ஏன்னா அந்த சூட்சும தேகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இவரை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த ஸ்பரிசத்தினால என்ன ஆகுது, அந்த பேய் அதோடைய அந்த நிலைமையில இருந்து விடுபடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆஹ் அந்த மாதிரி வந்து ஆஹ் இந்த ஏகாதசி விரதத்துக்கு வந்து மகிமை இருக்கு. இன்னொரு கதை கூட நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க அது, திருக்குறுங்குடியா வானமாமலையா, ஒரு திவ்ய தேசம் வானமாமலைன்னு நினைக்கிறேன். அங்க கைசிகை ஏகாதசின்னு ஒரு ஏகாதசி ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பா வந்து கொண்டாடுவாங்க. அந்த கைசிகை ஏகாதசி எப்போ ஒரு பக்தர் முன்னாடி இருந்தார், ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இருந்தார். அந்த பக்தர் வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு, அது மலை மேல இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். ஸோ அந்த மலைக்கு மேல போய் பகவானை சேவிச்சுட்டு ஒவ்வொரு ஏகாதசியும் அங்கேயே வந்து இருந்து இரவெல்லாம் வந்து பகவானுக்கு வந்து பாட்டு பாடுவார். ஆஹ் இசையில வந்து பல விதமான ராகங்கள் உண்டு. அதுல வந்து கைசிக பண் அப்படின்னு சொல்லி ஒரு ராகம் தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு அவர் தன்னுடைய வீணையில அந்த ஒரு ராகத்தை வந்து மீட்டி அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் பாட்டு படிப்பார். இது மாதிரி அவர் ஒவ்வொரு ஏகாதசியும் பண்ணுறது வழக்கம். அப்போ ஒரு ஏகாதசிக்கு அவர் வந்து என்ன பண்றாரு, போற வழியில ஒரு ராட்சசன், ஒரு பிரம்ம ராட்சசன் வந்து என்ன பண்றான், அவன் வந்து அவரை தடுத்து நிப்பாட்டிடுறான், நான் வந்து உன்னைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ
அவர் அதை பத்தி கவலைப்பட்டுக்கல. நோ ப்ராப்ளம், நீ வந்து என்னைய சாப்பிட்டுக்கோ. ஆனா நான் வந்து ஒவ்வொரு ஏகாதசியும் இந்த மாதிரி போய் பெருமாளை சேவிச்சுட்டு அவருக்காக சில பாடல்கள் பாடிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். தயவு செஞ்சு நீ எனக்கு வந்துட்டு ஒரு அனுமதி கொடுத்த அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் போய் பகவானை வந்து சேவிச்சுட்டு நான் பாட்டு பாடிட்டு திரும்ப நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரம்மராட்சசன்ட்ட வந்து பர்மிஷன் கேட்கிறாரு. அப்ப பிரம்மராட்சசன்ட்ட அந்த பர்மிஷன் கேட்டோடனே அவர் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எப்படி உன்னைய நம்ப முடியும், கையில கிடைச்ச இந்த இறையை நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. அப்போ இல்ல, நான் வந்து பகவானுடைய பக்தன், நான் வார்த்தை தவற மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி உனக்காக நான் இங்கேயே காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசன் அங்கேயே காத்திருக்கிறான். இவரும் வந்துட்டு அதே மாதிரி வந்து போய் பகவானுக்கு முன்னாடி அவருக்கு ரொம்ப வருத்தம். உடலை விடுறோன்றது ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த பெருமாளை நம்ம இதுதான் பாக்குறது கடைசி. இதுக்கு மேல நம்ம இந்த பெருமாளை நம்ம எப்ப பார்க்க போறோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகி அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து கீர்த்தனை பண்ணிட்டு அவர் வந்து வர்றாரு கீழே இறங்கி. ஸோ வந்ததுக்கு அப்புறமா அந்த ராட்சசனுடைய அந்த ராட்சசன் இவர் வந்து சொன்ன மாதிரியே திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ராட்சசனுக்கு ரொம்ப வந்து ஆச்சரியம். ஸோ எப்படி இவனால வந்து வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசன் வந்து கேட்கிறான் அவர்கிட்ட. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் அது இருக்குதோ அழியுதோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அழிவு வந்து உடலுக்கு தானே, ஆத்மாவுக்கு கிடையாது. அதனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நீ என்னை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த பக்தரை வந்து சாப்பிடணும்னு சொல்லி அந்த பிரம்மராட்சசன் வந்து முயற்சி செய்யும் போது அந்த பிரம்மராட்சசன் அவருடைய ஸ்பரிசன் பட்டு என்ன ஆகுறான், அந்த அந்த நிலைமையில இருந்து விடுபட்டு அவருக்கு வந்து முக்தியே கிடைச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஆஹ் அந்த பக்தருக்கு என்ன தனிப்பட்ட முறையில வந்து ஒரு சக்தி இருக்கு, அந்த பக்தருக்கு தனிப்பட்ட முறையில வந்து எந்த விதமான ஒரு சக்தியும் வந்து இல்லை. ஆனா அவர் வந்து பகவானுக்கு அவர் செய்த அந்த உன்னதமான தூய பக்தி தொண்டு இல்லையா, அதுவும் குறிப்பா அந்த ஏகாதசியை அவர் வந்து தீவிரமா கடைபிடிச்சதனுடைய ஒரு பலன், பகவானுக்கு மேல வைத்திருந்த அந்த ஒரு உன்னதமான அந்த பக்தி, அது வந்து என்ன பண்ணுச்சு, அவருக்கு முக்தி கொடுத்துச்சோ இல்லையோ, அவரை வந்து சாப்பிடலான்னு சொல்லி வந்த அந்த ராட்சசனுக்கு என்ன ஆயிருச்சு, அவனுக்கு முக்தி கிடைச்சிருச்சு. அவருக்கு முக்தி கிடைக்கலன்னு அர்த்தம் இல்ல. அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஏகாதசியானது மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அது வந்து என்ன பண்ணுது, ஒருத்தருக்கு வந்து பக்தியில முன்னேறதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு, இல்ல முக்தியையே அது கொடுக்கக்கூடியதா இருக்கு. கண்டிப்பா ஏகாதசி விரதத்தை தீவிரமா கடைபிடிக்கக்கூடியவங்க வந்து முக்தி அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. நான் விருந்தாவன்ல சேவை செய்துக்கிட்டு இருந்த காலத்துல ஒரு அம்மா, வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து ஏகாதசி விரதத்தை வந்துட்டு ரொம்பவும் தீவிரமா கடைபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம துவாதசி அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களை மாதிரி பிரம்மச்சாரிகள் சிலரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த துவாதசி பாராயணத்துல அவங்களுக்கு முதல்ல வந்து பிரசாதத்தை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த அம்மா ஏகாதசியை வந்து ரொம்ப தீவிரமா கடைபிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்ப அந்த அம்மா ஒரு முறை என்னாச்சு, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம, வயசாயிடுச்சு, உடல்நிலை சரியில்லாம அவங்க வந்து பெட் ரிட்டன் ஆயிட்டாங்க. அப்ப நான் ஒரு நாள் கூட போய் பார்க்க போயிருந்தேன். அப்ப கூட அவங்க வந்துட்டு தனக்கு வந்து உடல் சரியில்லை, நம்ம வந்து படுக்கையா இருக்கிறோங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அவங்க வந்து எங்க கூட ரொம்ப ஜாலியா வந்து சிரிச்சு பேசினாங்க. உங்களுக்கெல்லாம் நான் இப்ப வந்து இந்த மாதிரி துவாதசி சேவை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. உடல்நிலையை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, பக்தர்களுக்கு இந்த மாதிரி சேவை பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட்டாங்க. ரொம்ப அதுக்கப்புறமா நார்மலா வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில நாள்லயே ஒரு ஏகாதசி வந்தது. அந்த ஏகாதசி தினத்துல அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அந்த அம்மா வந்து உடலை விட்டாங்க. ஸோ அது உண்மையிலேயே வந்து ஒரு ரொம்ப பாக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா ஏகாதசி தினத்துல அதுவும் அந்த குறிப்பா மங்களாரத்தி நேரத்துல, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து உடலை விடுறதுங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு அறிகுறி. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அது மாதிரி
ஏகாதசியை ஒரு தீவிரமா கடைபிடிக்கக்கூடிய பல பக்தர்களுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். அவங்க இந்த உலகத்தை விட்டு போறதெல்லாம் கரெக்டா ஏகாதசி அன்னைக்கே தான் போவாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஆஹ் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதுனால இது ஒரு நன்மை. ஏன்னா மற்ற நாட்கள்ல நம்ம வந்து தேகத்தை விட்டா நமக்கு என்ன ஏதுன்ற ஒரு ஆஹ் சந்தேகம் வரலாம். ஆனா ஏகாதசி தினத்துல வந்து உடலை விடும்போது கண்டிப்பா அது வந்து நமக்கு மிக மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி. அது அது நமக்கு மிகவும் ஒரு மங்களத்தையே வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஏகாதசியை கடைபிடிக்கிறதுனால நமக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கு. நிமிஷம். ஓகே. ஸ்ரீமத் பகவத்கீதா அத்தியாயம் 4 உன்னத அறிவு ஸ்லோகம் 34 பிரபு. 34 கொஞ்சமா. ஓகே. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினः. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஆன்மீக குரு உண்மையை அறிய முயற்சி அடக்கத்துடன் அவரிடம் வினாக்களை எழுப்பி உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். பொருளுரை: ஆன்மீக உணர்வு பாதை சந்தேகமின்றி கடினமானதாகும். எனவே தன்னிடமிருந்து தொடங்கி வரும் சீட பரம்பரையை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு பகவான் நம்மை அறிவுறுத்துகிறார். சீட பரம்பரையின் கொள்கையை பின்பற்றாத எவரும் அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவாக முடியாது. பகவானே மூல குருவாவார். சீட பரம்பரையில் உள்ளவர் பகவானின் செய்தியை உள்ளது உள்ளபடி தனது சீடனுக்கு கொடுக்க இயலும். சில அறிவற்ற போலிகள் தமது சொந்த முறைகளை உண்டாக்குகின்றனர். ஆனால் எவரும் அதன் மூலம் ஆன்மீகத்தை உணர முடியாது. பாகவதம் 6.3.19 சொல்கிறது: தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மத்தின் பாதை பகவானால் நேரடியாக பிரகடனப்படுத்தப்படுவதாகும். எனவே மன அனுமானமோ வரட்டு விவாதமோ ஒருவனை நல்வழிக்கு கொண்டு வர உதவாது. ஞானத்தை வளர்க்கும் புத்தகங்களை கூட தானாக சுதந்திரமாக படிப்பதன் மூலம் எவரும் ஆன்மீக வாழ்வில் முன்னேற முடியாது. ஞானத்தை அடைவதற்கு நேர்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அத்தகைய ஆன்மீக குருவை பூரண சரணாகதியுடன் ஏற்று பொய் கௌரவங்களை நீக்கி கீழ்நிலை சேவகனாக அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவின் திருப்தியே ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்குரிய ரகசியமாகும். வினவுவதும் பணிவுடன் இருப்பதும் ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கு நல்லுதவியாக அமையும். பணிவும் தொண்டும் இல்லாவிடில் ஆன்மீக குருவிடம் எழுப்பப்படும் வினாக்கள் எவ்வித பலனையும் தராது. ஒருவன் ஆன்மீக குருவின் சோதனைகளில் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்க வேண்டும். சீடனிடம் நேர்மையான ஆவலை காணும் ஆன்மீக குரு அவனை நேர்மையான ஆன்மீக ஞானத்தினால் தானாகவே ஆசீர்வதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் குருட்டுத்தனமாக பின்பற்றுவதும் குதர்க்கமான வினாக்களை எழுப்புவதும் கண்டிக்கப்பட்டுள்ளன. ஆன்மீக குருவிடமிருந்து அடக்கத்துடன் கேட்பது என்பது மட்டுமன்றி தனது தொண்டு, பணிவு, வினாக்கள் ஆகியவற்றின் மூலம் அவரிடமிருந்து தெளிவான அறிவை பெற வேண்டும். நேர்மையான ஆன்மீக குரு இயற்கையாகவே தன் சீடனிடம் மிகவும் அன்புடையவர். எனவே மாணவன் அடக்கத்துடன் எப்போதும் தொண்டு செய்ய தயாராக இருக்கும் போது ஞானத்தின் பரிமாற்றமும் வினாக்களும் பக்குவம் அடைகின்றன. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. இதுவரைக்கும் வந்து கிருஷ்ணர் பலவிதமான யாகங்களை வந்து சொல்லி கொடுத்துருந்தார். ஓகே. அப்ப இந்த யாகங்கள்லாம் இவ்வளவு யாகங்கள் சொன்னீங்களே, அந்த யாகத்தை பத்தி எல்லாம் நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிறது? ஏன்னா
இங்க கிருஷ்ணர் வந்து எந்த யாகத்தை பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா வந்து எதுவுமே வந்து சொல்லல. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து டீட்டெயிலா வந்து பேசுறதுக்கு அங்க வந்து நேரம் இல்லை. அதனால எல்லா யாகத்தை பத்தியும் ஒரு சுருக்கமா வந்து சொன்னாரு. சரி, இதெல்லாம் வந்து இப்படி சுருக்கமா சொன்னீங்க அப்படின்னு சொன்னா எப்படி புரியும்? இதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து கேட்கும்போது, கண்டிப்பா இத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நீ வந்து ஒரு குருவை வந்து அணுகி அவர்கிட்ட இருந்துதான் நீ கேட்கணுமே தவிர, நான் உனக்கு வந்துட்டு முழுமையா இங்க வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? அத ஒரு குரு கிட்ட நேரடியா போய் வந்து என்ன பண்ணணும்? கத்துக்கணும். அதுதான் முறை. எனக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணக்கூடாது? நான் உனக்கு நண்பன்ற முறையில வந்து சொல்லிக் கொடுக்க கூடாது. அது வந்து ஞானத்தை அடைவதற்கான ஒரு சரியான வழி இல்ல. நண்பன்கிற வழியில உபதேசம் கொடுக்கலாம், அறிவுரை சொல்லலாம். ஆனா ஞானத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறது வேற. அறிவுரைக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, அறிவுரை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் அறிவுரை. ஆனா ஞானம் அப்படிங்கிறது ஒரு செயலினுடைய நுணுக்கங்களை வந்து சொல்லி கொடுக்கிறது. ஞானம் அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த அனுபவத்தினால தன்னை உணர்ந்த அந்த அனுபவத்தில இருந்து சொல்லி கொடுக்கிறது ஞானம். அறிவுரையும் அதே மாதிரி தானே பிரபு சொல்றோம். நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு அறிவுரை சொல்றோம். அப்ப அதுவும் ஞானத்துல இருந்து தானே வருது, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தானே வருது. அது மட்டும் எப்படி அறிவுரை, இது ஞானம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அதுதான் நம்ம வந்து இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அறிவுரை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு செயலை இது பண்ணலாமா வேண்டாமா, இது செஞ்சா இது வந்து நல்லதா கெட்டதா, இது செஞ்சா இப்படி நடக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடியது அறிவுரை. ஆனா ஒரு செயலை பற்றின முழுமையான நுணுக்கங்களோட அந்த விஷயத்தை கத்துக் கொடுக்கறதுங்கிறது ஞானம். இப்ப அதுதான் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு? அவர் இங்க இப்ப இவ்வளவு நேரம் வந்து இந்த யக்கியம் பண்ணா அது நல்லது, அந்த யக்கியம் பண்ணணும், அப்படி பண்ணணும்னு எல்லாம் சொன்னாரு. ஆனா இப்ப ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து நீ வந்து என்ன பண்ணு, ஆஹ் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும்னு சொல்றாரு இல்லையா? அப்ப ஞானத்தை அளிக்கிறது அப்படிங்கிறது வேற. அப்ப இதுவரைக்கும் அவர் கொடுத்தது என்ன? அது முழுமையான ஞானம் இல்ல. அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ஒரு அறிவுரை கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். முழுமையான ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப பகவானே வந்து அரைகுறை ஞானம் கொடுத்தாரா அப்படின்னு வந்து நினைச்சுக்க கூடாது. கண்டிப்பா கிருஷ்ணர் கொடுத்திருக்கிற ஞானம் வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு ஞானம், உயர்ந்த ஞானம் தான், இல்லைன்னு கிடையாது. ஆனா அதே நேரத்துல இங்க பல நுணுக்கங்களை வந்து கிருஷ்ணர் வந்து வெளிப்படுத்தல. இதை எப்படி கடைப்பிடிக்கிறது, கடைப்பிடிச்சா என்ன நல்லது நடக்கும், கடைப்பிடிக்கலன்னா என்ன தீமை நடக்கும், அதெல்லாமே இங்க வந்து பல ஒரு நுணுக்கங்களை வந்து இங்க கிருஷ்ணர் வந்து விளக்கல. அதெல்லாம் பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்துல இத பண்ணா என்ன நன்மை கிடைக்கும், யாரு பண்ணா, எப்படி பண்ணாங்க, இது எல்லாமே வந்து பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இங்க கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு? இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இதுனா நீ என்ன உடல் இல்ல ஆத்மா அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா? இந்த யஜ்யம் பண்ணா இந்த நன்மை கிடைக்கும், இது ஒரு இன்ஃபர்மேஷன். நீ சத்திரியனா இருக்கிறது, நீ வந்து இந்த மாதிரி யுத்தம் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை, இது வந்து இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அறிவுரை அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஞானம் அப்படிங்கிறது இன்னும் அதுக்கும் மேல. அதனாலதான் இங்க கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு? தத். தத் அப்படின்னா என்ன அர்த்தம்? தத் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் கிருஷ்ணர் எதை விலக்கி வந்தாரோ அது. தத்துவமசி அப்படின்னு ஒரு வார்த்தை வேதத்துல வந்து உண்டு. தத்துவம் அசி அப்படின்னா தத்துனா அது இல்ல அந்த அப்படின்னு அர்த்தம். துவம்னா நீன்னு அர்த்தம், அசினா ஆகிறாய்ன்னு அர்த்தம். அதுவாக நீ ஆகிறாய் அப்படின்னு வந்து அர்த்தம். அது நமக்கு இப்ப தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் தத் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தத்தை சொல்றதுக்காக நான் சொன்னேன். ஸோ தத் அப்படின்னு சொன்னா அது இல்ல அந்தன்னு அர்த்தம். அது இல்ல அந்த அப்படின்னு சொன்னா எதை வந்து குறிப்பிடுறாங்க?
இதுக்கு முன்னாடி எந்த யாக யஜ்யங்களை பத்தி வந்து பேசிட்டு வந்தாரோ அந்த அந்த யாக யஜ்யங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? நீ பிரணிபாதேன பரிப்பிரஸ்னேன சேவையா. நீ என்ன பண்ணணும்? அவர்கிட்ட வந்து இத புரிஞ்சுக்கிறதுக்காக நீ என்ன பண்ணணும்? ஒரு குரு வந்து நீ அணுகி அடக்கமான முறையில நீ கேள்வி கேட்கணும். கேள்வி வந்து எப்படினாலும் கேட்கலாம், அடக்கமாவும் கேட்கலாம், கோபமாவும் கேட்கலாம். வீட்டுல நம்ம வந்து எப்பயும் கேள்வி கேட்டோம்னா எப்படி கேட்போம்? அது எப்படி நீங்க பண்ணலாம், என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கேட்போம். இது வந்து அடக்கமான முறையில கேட்கிறதா? இது வந்து அடக்குமுறையில கேட்கறது. என்கிட்ட கேட்காம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சோ அதனால அது வேற விஷயம். ஆனா ஆன்மீகமான விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அடக்கத்தோட வந்து கேள்வியை கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கேள்விகளே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்றது கிடையாது. ஆனா கேள்வியை வந்து எப்படி கேட்கணும்? அடக்கத்தோட கேட்கணும். அடக்கத்தோட கேட்கறதுன்னா எப்படி? அடக்கத்தோட கேட்கறது அப்படின்னு சொன்னா, நமக்கு உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஞானம் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து ஜஸ்ட் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமானவன், எனக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு ஞானமும் இல்லை அப்படின்ற ஒரு புரிதலோட வந்து போய் கேட்கணும். அதுக்கு பேர் தான் அடக்கம். அடக்கம்னு சொன்னா நம்ம வந்து முன்னாடி கை கட்டி நிக்கிறது மட்டும் அடக்கம் கிடையாது. நம்மளுடைய மனசுலயே வந்து என்ன இருக்கணும்? எனக்கு உண்மையிலே எதுவும் தெரியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். சோ ஒருத்தர் வந்து எப்போ தனக்குள்ள எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒருத்தர் வந்து நினைக்கிறாரோ அப்பதான் அவர் வந்து என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயத்த வந்து கத்துக்க முடியும். அதனாலதான் வந்து சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, வித்யா ததாதி வினயம். அதாவது வித்யா அறிவு, அது வந்து என்ன பண்ணுது? அந்த அறிவு அப்படிங்கிறது, வித்யை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து வினயத்தை கொடுக்கணும். அந்த வினயத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது? அதுக்கு பேர் வித்தியை கிடையாது. அதுக்கு பேர் என்னது? அது அறியாமைன்னு அர்த்தம். ஞானத்தினால ஒருத்தருக்கு வந்து கர்வம் வந்தது அப்படின்னு சொன்னா அப்ப அவர் வந்து அறியாமையில இருக்கிறாருன்னு தான் அர்த்தமே தவிர அவர் வந்து ஞானத்துல இருக்கிறாருன்னு அர்த்தமே கிடையாது. ஏன்னா ஞானமுள்ள எந்த ஒரு நபரும் வந்துட்டு கர்வத்தோட இருக்க மாட்டாங்க. கர்வம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் நமக்கு ஞானம் இருக்கே தவிர நம்மளுடைய கல்வியினால நமக்கு ஞானம் வர்றதுக்காக நம்ம அந்த கல்வி நமக்கு கிடையாது. ஆனா பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு கர்வத்தை கொடுக்குது. நான் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், இன்ஜினியர், ஏதோ ஒண்ணு. இந்த மாதிரி எந்த விதமான ஒரு படிப்பு எடுத்துக்கிட்டாலும் அது நமக்கு வந்து கர்வத்தை தான் கொடுக்குதே தவிர நமக்கு அது வந்து பணிவை வந்து கொடுக்கல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு திறமையினால ஒரு கர்வம் வர்றது இயல்பு. அர்ஜுனன் கூட வந்து சில நேரத்துல என்ன சொல்லிடுறான்? காண்டிபதாரியான அர்ஜுனன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லுவான். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தன்கிட்ட அந்த காண்டிபம் இருக்கிறதுனாலயும் நான் பெரிய மிகச்சிறந்த ஒரு வில்லாளி அப்படிங்கிறது அவனுக்கு வந்துட்டு அதுல கர்வம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சில நேரத்துல அந்த மாதிரி பக்தர்கள் கூட வந்து கர்வத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் அமையுது. அந்த மாதிரி இல்லாம ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்? குரு கிட்ட எப்போதுமே வந்து அடிபணிந்து இருக்க வேண்டும். அப்படி ஒரு பணிவான ஒரு மனோநிலையில ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கும் போதுதான் என்ன பண்ண முடியும்? அவர்னால அந்த உண்மையான ஞானத்தை வந்து கிரகிக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா அவர்னால என்ன பண்ண முடியாது? அந்த உண்மையான ஞானத்தை வந்து கிரகிக்க முடியாது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் வந்து யாருன்னா பாண்டவர்கள், கௌரவர்கள். இந்த 2 பேருமே மிகச்சிறந்த ஒரு உதாரணம். துரோணாச்சாரியார் அப்படிங்கிறவரு அவங்களுக்கு வந்து குருவா இருந்தார். அவர்கிட்டதான் இவங்க 2 பேருமே வந்து படிச்சாங்க. ஆனா பாண்டவர்கள் எல்லாத்துலயுமே வந்து தேர்ந்தவர்களா வந்து வளர்ந்தாங்க. ஆனா கௌரவர்கள் அவங்க கிட்ட வந்து நல்ல உடல் வலிமை, திறமை இருந்தா கூட அவங்களால எல்லா வித்தையிலையும் அவங்களால என்ன பண்ண முடியல? அவங்களால தேர்ச்சி பெற முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க கிட்ட உண்மையிலேயே வந்து ஒரு குரு பக்தி இல்லைன்னா வந்து ஒரு பணிவு அப்படிங்கிறது அவங்க கிட்ட வந்து கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எப்போதுமே என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா,
நாங்க வந்து அரசகுமாரர்கள், இளவரசர்கள், இவர் வந்து எங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு எங்களுக்கு வந்து கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து அர்ஜுனன் தான் கத்துக்கிட்டானே தவிர கௌரவர்கள்ல யாருக்குமே அது வந்து தெரியாது. அப்கோர்ஸ் அஸ்வத்தாமனுக்கு தெரியும். ஆனா அஸ்வத்தாமனுக்கும் அந்த பிரம்மாஸ்திரத்தை விடதான் தெரியுமே தவிர திரும்ப வந்து எடுத்துக்க தெரியாது. அது துரோணாச்சாரியா தன்னுடைய பையன் அப்படிங்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டாரு. இல்ல அப்படின்னா அவனுக்கு அதுவும் தெரிஞ்சிருக்காது. அப்போ கௌரவர்கள் எல்லாரும் துரோணாச்சாரியர்கிட்ட வந்து படிச்சா கூட யாரும் அர்ஜுனனை போன்ற ஒரு சிறந்த ஒரு வில்லாளியா ஆகல. காரணம் என்னன்னா அர்ஜுனனுக்கு குரு மேல அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்தி இருந்தது. அதனால அவனால எல்லா வித்தைகளையுமே வந்து கத்துக்க முடிஞ்சது. அப்ப பாண்டவர்கள் மற்றவர்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி குரு பக்தி இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. மற்றவர்களுக்கும் குரு மேல மிகச்சிறந்த ஒரு பக்தி இருந்தது. அதனாலதான் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்னொன்னுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. ஸோ அதனால குரு கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணணும், அடக்கத்தோட வந்து போய் கேள்வி கேட்கணும். நாரதர் வந்து வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு வந்து வர்றாரு. அப்போ வால்மீகியினுடைய அந்த ஆசிரமத்துக்கு நாரதர் வந்தது உடனே வால்மீகி என்ன பண்றாரு, நாரதரை வந்து ரொம்ப பணிவான ஒரு மனநிலையில வரவேற்று அவரை விழுந்து நமஸ்கரிச்சு அவருக்கு ஆசனத்தை கொடுத்து அவரை அமர வச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன பண்றாரு, அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாரு. ராமாயணத்தினுடைய தொடக்கமே வந்து என்ன, கேள்வியில தான் ஆரம்பிக்குது. வால்மீகி என்ன கேட்கிறாரு, 16 குணங்களை சொல்லி இந்த 16 குணங்களும் யாருகிட்ட வந்து கம்ப்ளீட்டா இருக்குன்னு வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வால்மீகி வந்து நாரதர்கிட்ட வந்து கேட்கிறாரு. அதுக்கு நாரதன் ஆன்சர் சொல்றாரு. ஸோ வால்மீகி எந்த அளவுக்கு வந்துட்டு பணிவான ஒரு மனநிலையில வந்து நாரதருக்கு வந்து சேவை செய்தாரோ அதை பார்த்த மகிழ்ச்சியில நாரதர் வந்து வால்மீகியுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார். அதே மாதிரி நம்ம பாகவதத்திலையும் பார்க்கலாம். வியாசர், இந்த சதுர்யுகத்துல இருக்கக்கூடிய வியாசர் சாட்சாத் விஷ்ணு, வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. சாட்சாத் விஷ்ணுவே வந்து வியாசதேவரா வந்து அவதாரம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கே வந்துட்டு இந்த வேதங்கள் எல்லாம் தொகுத்ததுக்கு அப்புறமா அவருக்கே வந்து ஒரு திருப்தி இல்லை. அப்போ அவர் ஏன் எனக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்து அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். அந்த நேரத்துல நாரதர் அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்ப நாரதர் அந்த இடத்துக்கு வந்த உடனே வியாசதேவர் என்ன பண்றாரு, அவரை வந்து ரொம்ப பணிவான மனநிலையில வந்து வரவேற்று அவருக்கு வந்துட்டு நல்ல ஆசனம்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா நாரதர்கிட்ட அறிவுரை கேட்டு வாங்கிக்கிறார். ஸோ இந்த மாதிரி என்னுடைய இந்த மன வருத்தத்துக்கு காரணம் என்ன, நான் வந்து உலக நன்மைக்காக தானே நான் வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் பண்ணேன். அப்போ லோகக்ஷேமார்த்தமா நான் வந்து ஒரு காரியம் பண்ணா எனக்கு வந்துட்டு ஒரு திருப்தி சந்தோஷம் இது கிடைக்கணும். அப்படி எனக்கு அது வந்து கிடைக்காம எனக்கு வந்து ஒரு வருத்தம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா எதனால அப்படின்னு சொல்லி அவருக்கு புரியல. அப்ப நாரதர் வந்து அவருடைய அந்த வருத்தத்தை வந்து போக்குறார், சந்தேகத்தை வந்து போக்குறார். ஸோ அதனால நமக்கு வியாசர் போன்றவர்களுக்கே வந்து தங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு குழப்பத்துக்கோ இல்லைன்னா வந்து ஒரு சோகத்துக்கோ காரணத்தை கண்டறிய முடியல அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் என்ன சொல்றது. ஸோ வியாசர் போன்ற ஆட்களுக்கே வந்துட்டு தங்களுடைய சோகத்துக்கு காரணம் என்னங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா அப்ப நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்ல. ஏன் அப்படி சொல்லணும்னா வியாசர் விஷ்ணுவனுடைய ஒரு அவதாரமா இருக்கிறாரு. அவருக்கு வந்து கர்ம வினையோ எதுவுமே வந்து கிடையாது. ஆனா நமக்கு இந்த கர்ம வினை அப்படிங்கிறது இருக்கு. லட்சோப லட்சம் பிறவிகளா நம்ம வந்துட்டு இந்த உலகத்துல பலவிதமான கர்மங்களை செஞ்சு அந்த கர்ம வினையினால எந்த பிறவியில செஞ்ச கர்மத்தினால இந்த பிறவியில நமக்கு இது வருது அப்படின்றதே நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இமீடியட்டா வந்து யமதர்மனால கூட கண்டுபிடிக்க முடியாது எதனாலப்பா இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி. அவர் என்ன பண்ணணும், அவர் வந்து தன்னுடைய அக்கௌண்ட் புக்கை ஓபன் பண்ணி எல்லாம் டீட்டெயிலா படிச்சாதான் தெரியும், ஓ இந்த பிறவில நீ இதை பண்ணியா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி வந்து நம்மளுடைய நிலைமை. அப்படி இருக்கக்கூடிய நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளையோ சோகத்துக்கோ காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நம்மளா எப்படி புரிஞ்சுக்க முடியும்.
அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான மார்க்கத்தையும் நமக்கு எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? உண்மையை அறிய முயற்சி செய்யணும். உண்மையை அறிய முயற்சி செய்யறதுன்னா என்ன? இந்த பௌதீக உலகத்துல நம்ம துன்பப்படுவதற்கான காரணம் என்னன்னு அறிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதான் உண்மையை அறிய முயற்சி பண்றது. இந்த பௌதீக உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு வந்து எல்லாருமே நினைப்போம் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா எல்லாருக்குமே அதான் நிலைமை. எல்லாருமே வந்து இப்படித்தான் நினைப்பாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வருதுன்னு. ஆனா உண்மையில பார்த்தா அது எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இது வந்து ஒரு விதத்துல சொல்லணும்னா இது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட, ஆனாலும் நமக்கு வந்துட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு நம்ம நினைக்கிறது, இது வந்து ஒரு உலக இயற்கை. அப்போ அந்த என்னுடைய துன்பத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு எப்போ ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கிறானோ அப்பத்துல இருந்துதான் அவனுக்கு ஆன்மீக வாழ்க்கையே தொடங்குது அப்படின்னு வந்து சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த கேள்வி கேட்காத வரைக்கும் ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியாது? ஆன்மீக வாழ்க்கையை தொடங்க முடியாது. ஆன்மீகத்தை வந்து அணுகவே முடியாது. ஏன்னா அதுக்கு முதல் தகுதியே வந்துட்டு அவருக்கு இந்த பௌதிக உலகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கணும். பிரச்சனையே இல்லாதவனால வந்து என்ன பண்ண முடியாது? இந்த இந்த ஆன்மீகத்தை வந்து நாட முடியாது. சோ அதனால ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்? அந்த உண்மையை கண்டறிய முயற்சி செய்யணும். முயற்சி செய்யணும் அப்படின்னு வந்து இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? கட்டாயமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா மனிதர்களுக்குமே இந்த ஆன்மீக ஞானத்தை அடைய முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு விதிமுறை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது மனித பிறவியில. மனித பிறவியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? கண்டிப்பா வந்து இதை வந்து தெரிந்து கொண்டே ஆகணும். அது அவங்களுக்கு அது வந்து விதிக்கப்பட்டது ஒரு விதி. அதனாலதான் வந்து இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அந்த உண்மையை அறிய முயற்சி செய் அப்படின்னு சொல்றாரு. அந்த உண்மையை அறிய நம்ம வந்து முயற்சி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஓகே, அந்த உண்மையை அறிவதற்கு நம்ம எங்க போகணும்? அந்த உண்மையை ஏற்கனவே யார் தெரியுமோ அவங்க கிட்ட போனாதான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? அந்த உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த உண்மையை ஏற்கனவே அறிந்த ஒரு நபர்கிட்ட நம்ம வந்து போகலன்னு சொன்னா அப்போ நமக்கு உண்மையை தெரிந்து கொள்வதுங்கிறது நமக்கு முடியாத காரியம். அதனாலதான் பிரபுபாதர் வந்து பொருளுரையில என்ன சொல்றாரு? அந்த அங்கீகரிக்கப்பட்ட குருசீட பரம்பரை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து இங்க பிரபுபாதர் வந்து சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குருசீட பரம்பரையில நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கு அந்த ஆன்மீக ஞானத்தை அடையிறது அப்படிங்கிறது கஷ்டமாயிரும். ஏன் அப்படின்னு சொன்னா அங்கீகரிக்கப்படாத அந்த பரம்பரால வந்து வர்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய சொந்த கற்பனைகளை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு குரு வந்து சொல்றாரு, இந்த மாதிரி லக்ஷ்மி ஏன் நாராயணனுடைய காலை அமுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. யாருக்கும் வந்து பதில் தெரியல. என்ன, லக்ஷ்மி வந்து சேவை பண்ணுவாங்க விஷ்ணுவுக்கு, அவங்களுடைய வேலையா தானே, அதனால அப்படி பண்றாங்க அப்படின்னு இந்த மாதிரி பல பதில்கள் சொன்னாங்க. ஆனா எதுவுமே வந்து அவர் ஏத்துக்கல. அதுக்கப்புறமா அவரு வந்து ஒரு பதில் கொடுத்தாரு. ஏன் லக்ஷ்மி வந்து நாராயணனுடைய கால் அமுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, லக்ஷ்மி அதாவது பெண்களுடைய கரங்கள்ல வந்துட்டு அதாவது நம்ம நவ கிரகத்துல ஒண்ணு என்னது கேதுன்னு நினைக்கிறேன், கேதா சுக்கிரனோ ஒரு குரு, அது வந்து ஒரு கிரகம் இருக்கு. ஆண்களுக்கு பாதத்துல வந்து சனி இருக்கு. அப்போ பெண்கள் வந்து அந்த பாதத்துக்கு வந்து சேவை பண்ணும்போது என்ன ஆகுதான், நேச்சுரலாவே அந்த அதாவது சனி பாத கால் அமைக்க விடுறோம்னா என்ன அர்த்தம்? பாத சேவனம்னா என்ன? அந்த பாதத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் வந்து சனி. அதனால அவங்களுக்கு வந்து சனியுடைய பாதிப்பு வராது
அப்படிங்கிறத தான் வந்து இங்க லட்சுமி நமக்கு வந்து உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொன்னார். கரெக்டா இது? கேள்விப்பட்டிருக்கு பிரபு. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா பிரபு. பெண்களோட கையில வந்து இருக்கிறது வந்து சுக்கிர பகவான். அப்புறம் ஆண்களுடைய பாதத்துல சனி, அது கரெக்ட் தானே? எஸ் பிரபு. கரெக்ட் தான் பிரபு. எஸ். அப்படின்னா நீங்க யாரும் உங்க கணவருக்கு பாத சேவனம் பண்ணிருக்கீங்களா? பண்ணுனதில்ல. அது மட்டும் பண்ணல பிரபு. பண்ணுனதில்ல. அப்படின்னா அவருக்கு எந்த கிரகம் பிடிச்சிட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க. அவரு அப்படி ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. பண்ணுவோம் பிரபு. கால் வலின்னு சொன்னாங்கன்னா அப்ப எப்பாவது உடம்பு சரியில்லைன்னா தான் கால் வலின்னா பண்றேன். கால் வலிச்சாலும் வலிக்காட்டினாலும் சனி காலில் தானே உட்காந்துருக்கு. அப்ப டெய்லி வந்து பண்ணாதானே வந்து சனி அவரை வந்து ஒண்ணும் பண்ணாது. நமஸ்காரம் பண்ணாலே போதும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் பண்ணா போதுமா? பிரபு இது பாகவத்துல கொடுத்திருக்காங்களா பிரபு இந்த ஸ்டோரி? அது அப்புறம் சொல்றேன். சரி பிரபு. இப்ப வந்து இந்த மாதிரி வந்து உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு இது. ஆனாலும் இது நீங்க யாரும் இதை வந்து சாரி கடைபிடிக்கிறது இல்ல. பிரபு. பிரபு இது எத்தனாவது அத்தியாயம் படிக்கிறீங்க? நீங்க அப்புறமா கேளுங்க. இப்ப வந்து நானும் எல்லாரும் அந்த வந்து புக்க ரீட் பண்ணுவேன்ல, அதுக்குதான். அதை நீங்க வந்து கிளாஸ் முடியும் போது வந்து கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இது தெரியாம தான் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளும். தெரியலல்ல எனக்கு. தெரியாம தான் பண்ணிட்டு இருக்கோம். மணி நான் ரீட் 12 பண்ணிட்டு தான் இருக்கேன். எது கேக்குறீங்க? பாகவதமா பகவத்கீதையா இப்போ கிளாஸ்? அதுவும் தெரியல. பகவத்கீதை கிளாஸா பாகவதம் கிளாஸான்னு தெரியல. எந்த ஸ்லோகத்துல இருக்கணும் தெரியல. நான் வந்து பிரபுஜி அவங்களுக்கு நான் லிங்க் அனுப்புறதுனால அவங்க ஜாயின் பண்றாங்க பிரபு. அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன டீட்டெயில்ன்ட்டு. நான் அவங்களோட இது மட்டும்தான் அனுப்புறேன். யூடியூப் அந்த இது மட்டும்தான் அனுப்புறேன். அதனால தான் இப்ப ஜாயின் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பகவத்கீதையா பாகவதமான்னு புரியல. அவங்க புதுசா வந்திருக்காங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. அடுத்து வந்து இந்த குரூப்ல மெசேஜ் அனுப்புறவங்க மொட்டை கட்டாய ஆமா. கிளாஸ்னு வந்துட்டு மெசேஜ் அனுப்பாம என்ன டாபிக்ல கிளாஸ், எந்த ஸ்லோகம் அதையும் சேர்த்து வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஓகே பிரபு. யாருக்குலாம் மெசேஜ் அனுப்புறது யாரு? நான் தான் கிருஷ்ணா பிரபு பிரபு. அனுப்புறேன். பிரபு குரூப்ல வந்து நம்ம எல்லா போட்டிருக்காங்க டீடைலும் பிரபு. சேர்த்து குரூப்ல தான் பிரபு போட்டிருக்காங்க. அனுப்புவோம். ஓகே, குரூப்ல அந்த எல்லா மெசேஜ் டீடைலும் சேர்த்து அனுப்புவோம். அதே மாதிரியே மற்றவங்களும் ஃபார்வர்டு பண்ணுங்க. இல்லைன்னா வந்துட்டு கிளாஸ் முடியிற வரைக்கும் அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாம உட்காந்துட்டு இருக்க போறாங்க. ஓகே பிரபு, தேங்க்யூ. ஓகே. இது எல்லாம் தெரிஞ்சிருந்து நீங்க வந்து யாரும் உங்க கணவருக்கு மேல அக்கறையை காட்ட மாட்டேங்கிறீங்க. அதான் நான் இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்க போன் நம்பர் வந்து உங்க கணவர் போன் நம்பர்லாம் வந்துட்டு குரூப்ல போடுங்க. அவர்கிட்ட நான் வந்து சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் யாரும் வந்து உங்களுக்கு சேவை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பிரபுஜி அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க பாத Allow பண்ண சேவை மாட்டேங்கிறாங்க. பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு வேண்டாம் நல்லவரை அப்படின்னு அவரு சொல்லிடுறாங்க. அதை விட எங்க மாமியார் தான் ஃபர்ஸ்ட் வந்து அதை அவாய்ட் பண்ண சொன்னது. காலெல்லாம் அமுக்க கூடாது அப்படின்னு. அப்படி ஒரு மாமியாரா? அதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பிரபு. நல்ல மாமியார், சூப்பர். ஆமாங்க பிரபுஜி, நல்ல மாமியார். எங்க மாமியார் அப்படிதான் சொன்னாங்க. நல்ல சரி, ஓகே, மாமியார் தான் நான். பரவாயில்ல. ஆக்சுவலா வந்து இப்ப நான் சொன்ன இந்த கதை வந்து இது ஒரு கட்டுக்கதை. இது வந்து ஒரு கற்பனை, உண்மை கிடையாது. போலியான ஆன்மீக குருன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இப்படித்தான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஊருக்குள்ள வதந்தியை கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி தேவி நாராயணனுக்கு சேவை பண்றாங்கன்னா அது பகவானுக்கு சேவை பண்றதுக்கு நம்மளுடைய உண்மையான நிலைமை அதுதான். நம்மளுடைய பாக்கியம் அது. அவருக்கு சேவை பண்றதுனால நமக்கு ஆனந்தம் கிடைக்கும்.
ஆனந்தம் கிடைக்கும்ன்றது இல்லை, ஆனா கண்டிப்பா ஆனந்தம் கிடைக்கும். அதாவது ஆனந்தம் கிடைக்குங்கிறதுக்காக பண்ணல, ஆனா பண்ணாலே ஆனந்தம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நம்ம வந்து சேவை பண்றோமே தவிர்த்து, இது பண்ணா அந்த பரிகாரம் சரியா போகும், இது வந்து இந்த கிரகம் சரியாகும் அப்படின்னு பண்ணாலாம் அது வந்து என்ன ஆகாது. அது அது அந்த அந்த மாதிரி ஒரு பரிகாரமும் கிடையாது, அப்படி சரியாக போறதும் கிடையாது. அப்படி இருந்தா நமக்கு அப்படி பண்ணா நமக்கு வந்துட்டு சந்தோஷம் கிடைக்குமா? நம்ம கால் அமுக்கும் போதே வந்து திட்டிகிட்டே இருப்போம், இந்த மனுஷனுக்கு நான் வந்து கால் அமைக்க விடணுமா? எங்க வீட்டுல நான் எங்க அம்மா என்னை எப்படி ராணி மாதிரி வளர்த்தாங்க தெரியுமா? இங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த மனுஷனுக்கு நான் வந்து கால் அமைக்க விடணுமா அப்படின்னு சொல்லி காலை அமுக்குறேங்கிற பேர்ல காலை உடைச்சாலும் உடைச்சிருவோம். காலாய அமுக்க சொல்ற அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? இப்ப உண்மையிலேயே இதுதான் பரிகாரம்னு இருந்தா அதை பண்றதுனால நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்கணும்? ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு திருப்தி, ஏதாவது வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியணும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நமக்குள்ள வந்து ஒரு மன வருத்தமோ அதை செய்யறதுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமும் வருது அப்படின்னு சொன்னா, அப்ப அது எப்படி சரியான ஒரு என்ன சொல்லலாம், அது உண்மைன்னு நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது? அப்ப அது வந்து உண்மை கிடையாது. லக்ஷ்மி தேவி பகவான் நாராயணருக்கு சேவை பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது வேற. அது உண்மையிலேயே ஆன்மீகமான ஒரு நிலைமை. அது வந்து பகவானுக்கு நம்ம பக்தி தொண்டு பண்றதுல நமக்கும் ஆனந்தம், பகவானும் திருப்தி அடைகிறார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில அது வந்து நம்ம பண்றோமே தவிர்த்து அதுல வந்து எந்த விதமான இப்படி ஒரு உள்நோக்கமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, நிறைய ஆன்மீக குருக்கள் வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து ஏதோ அவங்களுடைய கற்பனையில வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர்த்து உண்மையை வந்து பேசுறது கிடையாது. இன்னொரு ஒரு குரு வந்து சொல்றது கேட்டேன் நான். அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, நீங்களா இருக்கிறதுக்காக தான் இருக்கிறீங்களே தவிர நீங்க வேற ஏதாவது ஒண்ணா இருக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அவரோடது. இப்ப இதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீங்களா இருக்கிறதுக்காக தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்ன தினம் மாறு வேஷத்துலயா சுத்திட்டு இருக்கோம்? நாம நம்மளாதான் இருக்கிறோம் இல்லையா? நீங்களா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி வந்து வார்த்தை ஜாலத்தினால வந்து என்ன பண்ண பாக்குறாங்க, மக்கள் எல்லாம் மயக்க பாக்குறாங்க. நீங்களா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றதை விட நம்ம இந்த ஆத்மா வந்து பகவானுக்கு சேவை செய்யக்கூடியதுதான் உண்மையான ஒரு நோக்கம் அப்படிங்கிறத வந்து சொன்னாதான் அது கரெக்ட். அதை விட்டுட்டு நீங்களா இருங்க அப்படின்னு சொன்னா கேட்கிறவன் என்ன நினைச்சுப்பான், ஓகே நான் திருடனா இருக்கேன், அப்ப நான் திருடனாவே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கிறேன் போலன்னு அவன் நினைச்சுக்குவான். இப்படி ஒருத்தனும் என்ன பண்ணுவான், அவனுடைய மனசுக்கு தோணுன மாதிரி நினைச்சுக்குவான். அதனால சும்மா இருப்பதே சுகம்மா. சும்மா இருந்தா எப்படி சுகமா இருக்கும்? சும்மா இருந்தா சோறு வந்துருமா? சும்மா இருந்தா சோறே வராது. சுகம் எங்க இருந்து வரும்? பக்தி பண்ணாதான் சுகம் வரும். நம்ம வந்து தனிமையா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆனந்தமா இருக்குதா? இல்லைன்னா நமக்கு வந்துட்டு நம்மளுடைய குடும்ப உறவினர்களோ இல்ல நண்பர்களோட எல்லாரும் கூடயும் சேர்ந்து இருக்கும்போது நமக்கு ஆனந்தம் அதிகமா இருக்கா? எப்போ நமக்கு ஆனந்தம் அதிகமா இருக்கு? எல்லாரோடய சேர்ந்து இருக்கும்போதுதான் பிரபு. எல்லாரோடய சேர்ந்து இருக்கும்போது ஆனந்தம். ஹரே கிருஷ்ணா. எல்லாரு கூடயும் நம்ம வந்து சேர்ந்து இருக்கும் போதுதான் நமக்கு வந்து ஆனந்தமே தவிர, நான் தனியா வந்து ஒரு வீட்டுக்குள்ள கதவை பூட்டிட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு ஆனந்தம் இருக்குமா? அமைதியா வேணா இருக்கலாம், எந்த பிக்கல் புடுங்கலும் இல்லாம. ஆனா அப்ப கூட நம்ம மனசு வந்து 1008 விஷயத்த சொல்லி நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி பல ஆன்மீகவாதிகள் அவங்களுடைய சொந்த கற்பனையோடைய ஒரு சொல்லி என்ன பண்றாங்க, மக்களை குழப்புறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு குழப்பத்துல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உண்மையான ஆன்மீக குருவை அணுகணும், அவர்கிட்ட உண்மையாவே சரணடையணும், அவருக்கு உண்மையாவே சேவை பண்ணணும், உண்மையாவே பணிவா இருக்கணும்.
அப்போ அவர்கிட்ட உண்மையை பத்தின கேள்வி கேட்கணும். அப்போ அவர் உண்மையை வந்து சொல்லுவார். இல்ல அப்படின்னு சொன்னா இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொய் இருந்தாலும் என்ன ஆகாது, நமக்கு அந்த ரியல் நாலேஜ் வந்து வராது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த ஆன்மீக ஞானத்தை அடையிறதுக்கு நம்ம ஒரு குருவை சரணடையணும் அப்படிங்கிறது நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து உண்மையா சரணடையணும், உண்மையா சேவை பண்ணணும் அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. டவுன்லோட் பண்ணுங்க. அதாவது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு குழப்பி விட்டீங்க பிரபு. அதாவது நீங்க வீட்டுக்காரர் பாதத்தை வந்து சேவனம் பண்ணுவோம்.